கர்த்தருக்கு பிரியமானவர்களே, இயேசுவோடு நாம் என்ற நிகழ்ச்சியில 13ஆம் பாகத்தில் உங்களை சந்திக்கிற மகிழ்ச்சி அடைகிறோம். இன்றும் கூட நம்முடைய தேவனுடைய வார்த்தையை உங்களிடம் பகிர்ந்துகிறதுக்கு நம்ம தாமஸ் கட்டி வந்திருக்கிறாங்க. ஐயா வணக்கம். ஒவ்வொரு நாளும் நாங்கள் போடுற வீடியோவை தொடர்ந்து பார்த்து கொண்டு வந்துட்டு இருக்கீங்க. கர்த்தர் உண்மையிலேயே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாக. கர்த்தர் சோத்திரம். கர்த்தர் இன்னைக்கு எந்த வசனம் வந்து முடியுமா அவங்க பேசுறாரு. என்ன வசனம் பண்ணலாம்? ஓசியா 14ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். கர்த்தர் என்ன சொல்றாரு அப்படின்னா, இவைகளை உணரத்தக்க ஞானம் உள்ளவன் யார்? இவைகளை கிரகிக்கத்தக்க பக்தி உள்ளவன் யார்? கர்த்தருடைய வழிகள் செம்மையானவைகள், நீதிமான்கள் அவைகளில் நடப்பார்கள். பாதகரோ என்றால் அவைகளில் இடறி விடுவார்கள். அதாவது நீதிமான்கள் அது நடப்பார்கள், பாதகரோ என்றால் இடறி விடுவார்கள். அப்போ ஏசப்பா என்ன சொல்றாரு இந்த வசனம் மூலியமா, அதாவது இவைகளை உணரத்தக்க கிரகிக்கத்தக்க பக்தி உள்ளவன் யார்? கர்த்தருடைய வழியில் செம்மையானவைகள். கர்த்தருடைய வழியில் செம்மையானவைகள் நலமானவைகள். அதாவது கர்த்தருடைய வழியில் வந்து நீதி உள்ளவைகள், அதாவது கர்த்தருடைய வழியில் பாவம் இல்லாத வழிகள், கர்த்தருடைய வழிகள் நேர்மையான வழிகள். அப்ப இதுல யார் நடப்பாங்க? நீதிமான் நடப்பாங்க. நீதிமான் யாரு? கர்த்தருக்கு பயந்து வாழ்ந்து கர்த்தருடைய வசனப்படி வளர்ந்து அதை ஃபாலோ பண்ணக்கூடியவர்கள் நீதிமான்கள். அவர்கள் வந்து அந்த வழியில் நடப்பாங்க, நீதிமான்கள் வழியில் நடப்பாங்க. ஆனா பாதகரோ என்றால் இடறி விடுவார்கள். இப்போ பாதகம்னா நடக்கும்போது பாதகர் நீதி முடியாது. நம்ம நீதியா நடக்கணும், நம்ம வந்து வசந்தப்படி நம்ம வாழணும்னா நீங்க வந்து நீதிமானா இருக்கணும். நீதிமானா இருந்தீங்கன்னா உங்களுக்கு இயேசப்பா வந்து செம்மையான பாதையை நடத்தி செல்வாரு. நீங்க வந்து பாவத்தை விட்டு அகன்று நீங்க நீதி வழியில் நடக்கும்போது இயேசப்பா உங்களை நிறுத்துவாங்க. அதனால நீங்க வந்து ஜீசஸ் வழியை பின்பற்றி இயேசப்பா சொல்லி வசனப்படி நீங்க வாழ்ந்தீங்கன்னா உங்களுக்கு இயேசப்பா விரும்பி செய்வார். நன்றி. கர்த்தருக்கு பிரியமானவர்களே, இன்னும் ஆண்டவர் வார்த்தை, அருமையான வார்த்தை ஆண்டவர் சொல்லியிருக்காரு. கண்டிப்பா நீங்க விசுவாசிங்க. மறுபடியும் ஒரு வீடியோவில் சந்திக்கணும். நன்றி. வணக்கம்.